ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பப்பா கேட் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார். அதுக்கு தேவையானது பீர்க்கங்காய் சாம்பார் நம்ம வைக்க போகிறோம். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். லைட்டாக தான் நான் புளி சேர்த்துருக்கேன். உப்பு, தேவையான தண்ணி. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரெடி பண்ணி வச்சாச்சு. பீர்க்கங்காய் ரொம்ப முக்கியமானது. நம்ம வைக்க போகிறது பீர்க்கங்காய் சாம்பார். இது மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இதை அதிகம் எடுத்து நம்ம உணவில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். பீர்க்கங்காய் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது பெண்களுக்கு அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இல்லை மாதவிடாய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நமக்கு கிளியர் ஆகும். இந்த தோல் நம்ம ஊறுகாய் அரைச்சிக்கலாம். இது நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், நான் ஒரு 3 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா போயிடுச்சு. இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஒரு 3 பேர் சாம்பார் சாப்பிட்ற மாதிரி. தேவையான காய்கறி நான் பீர்க்கங்காவை அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ பருப்பு வெந்துருச்சு நல்லா. புளி கரைசல், தேவையான பொருட்கள். பருப்பை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா வெந்தனால நம்ம கரண்டிலேயே நல்லா மசிச்சாச்சு. இப்படி பாருங்கள், நல்லா மசிச்சுட்டு, ஏன்னா நம்ம அப்படியே பருப்பு இருந்தால் பசங்களாம் சாப்பிடும்போது அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. நல்லா மசிச்சு விட்டால் பருப்பு நமக்கு சாம்பாரோடு கலந்துரும். கடுகு, சீரகம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய். நான் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். லைட்டாக ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் கடுகு போட்டாச்சு. சீரகம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை கட் பண்ணதை போட்டு ஒரு வதக்கிடணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நான் நார்மலான நம்ம யூஸ்வலாக எல்லோரும் குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காரம் நான் கம்மியாக தான் போடுறேன். பசங்களும் எல்லோரும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம புளி கரைசலையும் போட்டு கொஞ்சம் உப்பு மறுபடியும் பத்தலைன்னா நம்ம லைட்டாக போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொதிக்கும் போதே நல்லா தெரியும் இது வெந்துருச்சா வேகலையான்ட்டு. இது இப்போ ரைஸ் வச்சுருக்கு குக்கரில். சாம்பார் கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம தூவிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. இது நம்ம ரெகுலராக இல்லைனாலும் வாரத்தில் 1 டே சாப்பிட்லாம். சாம்பார் சாப்பிடும் போது நம்ம ஏதோ ஒரு காய்கறி போட்டு சாப்பிட்லாம். அதுவும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தட்டை எடுத்து ரைஸ் போட்டுறேன்.
இப்போ நம்ம வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சாம்பார் ஊற்றி இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நம்மளுக்கு சைட் டிஷ் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பீர்க்கங்காயை நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.